டே 65 நம்மளோட டோரா தான் பறந்து போயிட்டாங்க. சரி புஜ்ஜி மாதிரியே பறந்து போயிட்டா திரும்ப கிடைக்கவே மாட்டான்னு தான் நினச்சிட்டே இருந்தோம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் ஒரு சவுண்டு, நம்ம டோரா கத்துற சவுண்டு, ஒரு 4 வீடு தள்ளி தான் நின்று கத்திருப்பா போல். எப்படியாவது திரும்ப வீட்டுக்கு வந்துடுவான் தான் பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் வரவே இல்லை. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்மளோட டோராவோட சவுண்டு கேட்டதாக என் அம்மா சொன்னாங்க. சரி எப்படியாவது வீட்டுக்கு வந்துடுவான்னு நினச்சிட்டே இருந்தோம். அந்த பவுலில் ஸ்பூன் போட்டு கிண்டுற சவுண்டு கேட்டாலே போதும், எங்கேனாலும் பறந்து வந்துடுவா. அந்த மாதிரி மாடிலாம் நின்று சவுண்டு போட்டுகிட்டே இருந்தோம். ஆனால் எவ்வளோ நேரம் ஆகியும் வரவே இல்லை. ரொம்பவே சோகமான ஒரு மூமெண்ட் தான். நம்மளோட டோராவும் புஜ்ஜியும் ரொம்பவே சின்ன சிக்கில் இருந்தால் ஒரு நாளும் ஹேண்ட் ஃபீடிங் கொடுக்குறதா இருக்கட்டும், அவங்கள வெளியே நடக்க விடுறதா இருக்கட்டும், பார்த்து பண்ணிகிட்டு இருந்தோம். ஆனால் புஜ்ஜி பறந்து போயிட்டா. டோரா நம்மளை விட்டு போக மாட்டா, பறக்க முடியாதுன்னு தான் நினச்சிட்டே இருந்தோம். ஆக்சுவலி ஹைட்டாக பறக்கிற ஃபெதர்ஸ் மட்டும் லைட்டாக ட்ரிம் பண்ணியிருந்தோம். ஆனால் எப்படியோ நம்மளோட டோரா பறந்து போயிட்டா. உங்களோட பேர்ட்ஸும் சின்ன சிக்கில் இருந்து வளர்க்குறீங்களோ இல்லை பெருசாக வாங்கி வளர்க்குறீங்களோ, அவங்க ரொம்ப ஹைட்டாக பறக்க ஃபெதர்ஸ் எல்லாம் நல்லா டேப் போட்டு ஒட்டிடுங்க. அப்படி இல்லாட்டினா லைட்டாக ட்ரிம் பண்ணிடுங்க. அவங்க பறந்து போனால் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஆக்சுவலி நிறைய பேர் சொல்லுவீங்க, இந்த மாதிரி பேர்ட்ஸ்லாம் ஃபெதர்ஸ் கட் பண்ணுறதோ இல்லை டேப் போட்டு ஒட்டுறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இவங்க பறந்து போனாங்கன்னா நம்ம ஒரு பேர்ட்ஸ் மாதிரி இவங்க வெளியே சர்வை பண்ணுற ஆள் கிடையாது. அப்படி இவங்க பறந்து போனாலுமே ஏதாவது பெரிய கழுகோ இல்லை காக்கோவோ கடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. நம்மளோட டோரா யாராவது வீட்டில் விழுந்து எடுத்து வளர்த்து வச்சாலும் ஓகே. ஆனால் ஆக்சுவலி நார்மலாக இருக்க காக்டெயில் மாதிரி நம்மளோட டோரா இருக்க மாட்டா. ஸ்டார்டிங்கில் அந்த ஹெட்டில் இருக்க அந்த கொண்டையெல்லாம் நார்மல் எல்லோ கலர் மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலி ஒன் டைம் நம்ம மருதானே தேய்ச்சி பார்க்கலாம், கலர் ஆரஞ்சு கலரில் மாறும்னு சொல்லிட்டு தான் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்துட்டோம். பார்த்தா நல்லாவே சிவப்பு கலரில் ஆயிடுச்சு நம்மளோட டோராக்கு. அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு காக்டெயில்ஸ்க்குமே இந்த மாதிரி ஹெட்டில் ஆரஞ்சு கலரில் இருக்காது, ஆனால் நம்மளோட டோராக்கு இருக்கும். ஆக்சுவலி நம்மளோட டோரா திரும்ப கிடச்சாங்கன்னா அதை விட ஒரு பெரிய ஹாப்பினஸ் ஒரு எதுவும் இருக்காது தான் நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் பேர்ட்ஸ் வளர்த்திங்கன்னா உங்களோட பேர்ட்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. பறந்து போகாமல் ஃபெதர்ஸ்லாம் நல்லா செல்லட்டிப்போ இல்லை ஹைட்டாக பறக்க முடியாத அளவுக்கு ட்ரிம் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். மறக்காமல் பேஜ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.